அஸ்ஸலாமு அலைக்கும். இது வந்து பிரான் மலை. இப்போ நான் குளிக்க வந்திருக்கேன். ஏற்கனவே மேலேருந்து கீழே வந்ததுக்கான வீடியோவை போட்டிருக்கேன். அது முதல் பாகத்தில் வந்தது. இப்போ இது வந்து 2வது பார்ட்டாக நான் இதை வந்து வீடியோ எடுக்கிறேன். இப்போ நான் குளிக்க வந்திருக்கேன். இந்த இடத்துல தான் குளிக்கணும். இது வந்து சுனை நீர்னு சொல்லுவாங்க. இப்படி வந்து பிரான் மலையில் ஒவ்வொரு இடத்துலையும் சுனை நீர் இருக்குது. இது சுத்தமான நீர். இது பார்க்குறதுக்கு பாசி மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த சன்லைட்டோட இதில் வந்து பாசி படிஞ்ச மாதிரி இருக்குது. ஆனால் அது வந்து சுத்தமான நீர் தான். கந்திரி ஆக்கிறதுக்கும் இந்த மாதிரி மேலே இருக்கக்கூடிய சுனை நீர்லேருந்து தான் தண்ணி எடுப்பாங்க. எடுக்கும்போது வெள்ளையாக ஆயிரும். அதுக்கப்புறம் அதை வந்து கந்திரிக்கு தண்ணியாக யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. இதே மாதிரி பல இடங்கள் இந்த மாதிரி சுனை நீர் இருக்குது. மலைக்கு ஏறதுக்கான டைமிங் பார்த்தோம்னா கரெக்டாக சில பேர் வந்து 6 மணிக்கு ஏற ஆரம்பித்து 8 மணிக்கு ஏறி முடிப்பாங்க. ஏன்னா வெயில் வந்ததுன்னா அவங்களால ஏற முடியாது, தண்ணி தாகம் ரொம்ப எடுக்கும் அப்படின்னு தான். சில பேர் 10 மணிக்கெலாம் ஏறுவாங்க, 3 மணிக்கெலாம் ஏறி முடிப்பாங்க. இப்படி பலதரப்பட்ட டைமில் ஏறுவாங்க. ஆனால் கரெக்டான டைமிங் அப்படின்னா 5 மணிக்கு ஏறலாம், இல்லைனா 6 மணிக்கு ஏறலாம். இப்போ இங்கேருந்து கீழே வியூவை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக பிரமாதமாக இருக்குது. எப்போவுமே பிரான் மலையில் கந்திரி வந்து பிறை 11 ஆரம்பித்து 21 வரைக்கும் இருக்கும். 21 அன்று தான் சந்தனம் பூசுவாங்க. இந்த வருஷம் பிரான் மலையில் கந்திரி வந்து 14/9/2024, அதாவது செப்டம்பர் 14 அன்னைக்கு வருது. அது பிறை 11. பிறை 11லேருந்து கரெக்டாக 10வது நாள், அதாவது 24ஆம் தேதி 9/2024 அன்னைக்கு வந்து சந்தனம் பூசுகிறாங்க. ரபியுல் அவ்வல் 21 வந்து சந்தனம் பூசுகிறாங்க. கண்டிப்பாக சிவகங்கை மாவட்டம், மதுரை மாவட்டத்தில் இருந்தெல்லாம் நிறைய பேர் இங்கே வருவாங்க. குளிக்க போகிறேன். இப்போ இந்த தண்ணியில் தான் நான் குளிக்க போகிறேன். இதே மாதிரி நிறைய இடங்களில் பிரான் மலையில் சுனை நீர் இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் நிறையா இங்கே தண்ணீர் இருக்குது. இந்த தண்ணியில் மீன்கள் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த தண்ணி ரொம்ப சுத்தமாகவே இருக்கும். பார்க்குறதுக்கு பாசி படிஞ்ச போல் இருக்கலாம். ஆனால் குளிக்கும்போது, தண்ணி எடுத்து குளிக்கும்போது ரொம்ப சில்லுன்னு அப்படி சூப்பராக இருக்கும். குளிச்சுட்டே இருக்கலாம் அப்படின்னுங்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஏன்னா அவ்வளோ சில்லுன்னு இருக்கும், நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அவ்வளோ நல்ல சுத்தமான நீர் தான் இது. ஏற்கனவே ஒருத்தர் குளிச்சுட்டு போயிட்டார். இப்போ நான் வந்து குளிக்க போகிறேன். ஸோ குளிச்சாச்சு, பயங்கரமாக குளிச்சாச்சு. சுனை நீர் மாதிரி ஒரு அற்புதமான சரியான தண்ணி, சில்லுன்னு இருந்துச்சு. ஸோ இப்போ மூவிங் மேலே போய்கிட்டு இருக்கேன். ஸோ குளிச்சு முடிச்சாச்சு. அது என்னுடைய போர்வை தான், காய போட்டிருக்கேன். இப்போ அடுத்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, நான் எப்பவும் பிரான் மலை வரும்போது இங்கே ஒரு விஷயத்தை பார்ப்பேன். ஆனால் அது என்ன, அதுக்கான விவரங்கள் என்னென்னு நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது தெரியலை. ஆனாலும் அதை வீடியோ எடுக்கணும், அது வந்து மக்களுக்கு காட்டணும் அப்படின்னுங்கிற ஒரு எண்ணத்தில் இப்போ நான் அதை வந்து போய் எடுக்க போகிறேன். பிரான் மலையில் வந்து நிறையா கள்ளி செடிகள் இருக்குது. இது ஒரு வகையான கள்ளி செடி தான், கேக்டஸ்னு சொல்லுவாங்க. சயின்ஸில் படிக்கும்போது பார்த்தது, இப்போ பார்க்குறேன். அதே மாதிரி நிறையா கத்தாழைகள் நிறையா கோடிக்கணக்கில் இருக்குது. அங்கே முளைச்சிருக்கு. அதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். நான் எடுக்கணும்னு சொன்னது இந்த ஆயுதத்தை தான். இது வந்து முன்னாடி யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. ஆனால் இதுக்கான விவரங்கள் சரியாக தெரியலை. கண்டிப்பாக இங்கே ஏதாவது ஒரு போர் நடந்திருக்கலாம். அப்போது இதை கண்டிப்பாக நம்ம இதில் உபயோகப்படுத்தியிருக்கலாம். ஆனால் மலையில் எதுக்கு வச்சுருக்கணும், கீழே எங்கேயுமே எடுத்துகிட்டு போகிற மலையில் தான் இது வச்சுருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நான் 20 வருஷத்துக்கு மேலே இங்கே வந்துட்டுருக்கேன் அப்படிங்கும்போது இது இங்கே தான் இருக்குது. அப்போ அதையும் தாண்டி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இது இருந்திருக்கும். முன்னாடி அந்த வளைவுகளில் கூட அழகாக வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்து பண்ணியிருக்கிறாங்க. சிற்பம் மாதிரி செதுக்கியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து காலங்காலம் நான் பிரான் மலைக்கு சின்ன வயசுலேருந்து வந்துட்டுருக்கிறதுலையே இந்த குண்டு இங்கே தான் இருக்குது. ஸோ அதுக்கும் முன்னாடி எத்தனையோ வருஷங்கள் இது இங்கே தான் இருந்திருக்கணும். அதனால் இதுக்கான டீட்டெயில் என்னென்னு தெரியல. பட் இது வந்து ஒரு பழமையான ஒரு விஷயம்.
முன்னாடியும் இந்த இடத்துல வந்து 3 இதழ்கள் இருக்குது, 3 இதழ்கள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாமே ஒரு காரண அமைப்பில் தான் முன்னோர்கள் காலத்தில் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது என்னென்னுங்கிற விவரங்கள் தெரியலை. இருந்தாலும் இது வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயந்தான். ஸோ இதை எடுக்கணும்னு தோணுனதுக்கான காரணம் இது கண்டிப்பாக மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். அது முடிச்சுட்டு இப்போ நான் வந்து மேலே வந்துட்டுருக்கேன். பிரான்மலை ஷேக் அப்துல்லா பாபாவுடைய மிக சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னா, ஆண் குழந்தை இல்லாதவங்க வந்து கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்து நியத்து பண்ணிக்கிடுவாங்க. அவங்களுக்கு கண்டிப்பான முறையில் ஆண் குழந்தை பிறக்கும். இது வந்து பிரான்மலை ஷேக் அப்துல்லா அவர்களுடைய மிக சிறப்பான ஒரு கராமத்தான விஷயம். அது மட்டும் இல்லை, நம்ம நியத்து செய்த எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பிரான்மலை ஷேக் அப்துல்லா அவர்களோட துவா பறக்கத்துக்கு கொண்டு அல்லாஹ் கண்டிப்பான முறையில் நமக்கு நிறைவேற்றி தருவான். மேலும் இந்த இடம் வந்து அவ்வளோ இயற்கை காட்சிகளோட பொருந்தி இருக்கும். எந்த இடத்துல நின்று எந்த இடத்தையுமே ரசிக்காமல் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு எல்லா இடமே வந்து ரசிக்கிற தன்மையாக தான் இருக்கும். நான் கீழே குளித்தது வந்து ஒரு சுனை நீர், அந்த இடத்துல நான் குளித்தேன். இந்த இடத்துலையும் குளிக்கலாம், இங்கேயும் சுனை நீர் இருக்குது. கீழே ஒரு பள்ளமான இடம் போட்டிருக்காங்க, கட்டியிருக்காங்க இல்லையா, இதுக்கு கீழேயும் சுனை நீர் இருக்குது, 2 சுனை நீர் இருக்குது. அங்கேயும் மக்கள் குளிப்பாங்க. பாத்ரூம் போகிறவங்களும் இந்த இடத்துல பாத்ரூம் போய்க்கலாம். ஸோ அப்படி ஒரு காத்தோட்டமான அழகான இயற்கை சூழல் உள்ள இடம் தான் இந்த இடம். இங்கே ஏற்கனவே போட்டிருக்கிறாங்க ஆண்கள் குளிக்கும் இடம் அப்படின்னு. இதுதான் மேலேருந்து கீழே இறங்கி வந்த ஸ்பாட் இது. இப்போ திருப்பி நான் வந்து மேலே ஏற போகிறேன். இந்த கம்பியெல்லாம் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி செஞ்சு வச்சது. அது இன்னும் அப்படியே தான் இருக்குது. எந்த விதமான முன்னேற்றங்களும் இங்கே நடக்கப்படவில்லை. காரணம், மலை ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அன்னைக்கு கஷ்டப்பட்டு இதை செதுக்கி செஞ்சாங்க. ஆனால் இப்போ அந்த மாதிரி எதுவும் செய்கிறதுக்கும் யாராலையும் முடியலை. முடிஞ்ச அளவு தர்காவுக்கு மேலே மட்டும் சில முன்னேற்றங்கள் இங்கே இருக்கக்கூடிய நிர்வாக அதிகாரிகள் வந்து செஞ்சுருக்கிறாங்க. அதையும் தாண்டி அவங்களால எதுவும் இங்கே வந்து முடியலை. இப்போ வந்து இந்த கம்பியை பிடிச்சிட்டு ஒவ்வொரு மக்களும் மேலே ஏறி போவாங்க. இந்த கம்பி தான் இன்றைக்கி வரைக்கும் உதவியாக இருக்குது. ஸோ குளிச்சு முடிஞ்சாச்சு. இனி மேலே ஹந்திரியாக்கிட்டு இருக்காங்க. ஹந்திரியாக்கி முடிச்சுட்டு ஃபாத்தியா கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் சோறு விளம்புவாங்க. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு காணொளியில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.